வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ மக்களே, நீங்க வந்திருக்கிறது ஷாம் கிரேஷ் கேமிங். ஸோ மக்களே சரி, இன்றைக்கி என்னென்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் தான். ஸோ போன மேட்ச் நம்ம தோற்றுருப்போம். ஸோ அதே ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஸோ இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கிறோம். ஏன்னா ரெண்டு டீமும் செம்மையாக விளையாடுவாங்க, குஜராத் டைட்டன்ஸும் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கும். ஸோ நெக்ஸ்ட்டு யாருக்குன்னா எங்களுக்குன்னா நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்க சிஎஸ்கே vs ஆர்சிபி. எஸ் கைஸ், நெக்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் வேறு லெவலு. நம்ம அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே தான். நம்ம சத்தியமாக ஸ்டொக்கு. ஓ மை காட், ஃபஸ்ட்டு விக்கெட்டு. நான் அந்த ஏம் வைக்க முடியல மக்களே, அதனால் தோற்றுறான். பரவாயில்ல. ஏம் தானே வைக்க முடியல, பரவாயில்ல. ஒரே விக்கெட் தான் போச்சு, பரவாயில்ல. ஓகே, இந்த வாட்டி நம்ம வச்சிடலாம். லாஃப்டர் பாருங்களே, 4. எங்கே கேட்டியாடா நீங்கள் விளாட்றீங்க குஜராத் டைட்டன்ஸ்? சிக்ஸு. இந்த மேட்ச் வின்னானா எங்களேன் செம்ம மக்களே, செம்ம. போன மேட்ச்சில் வின் ஆக முடியல, அட்லீஸ்ட் இந்த மேட்சாவது வின் ஆகணுமே அப்படின்னு ஒரு சந்தோஷம். பவுண்ட்ரி எப்படி வின்னா? இன்னைக்கு வின்னு தான் நினைக்கிறேன். இன்னொன்று ஒரு 4. மக்களே 18 ரன்ஸ் போடு, வேற மாதிரி. 6 எப்படி வேற லெவலு மக்களே. இந்த ஓவர் முடிஞ்சு. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் செம்மையாக ஆடுறாங்க இந்த மேட்ச்சில். ஸோ 24 ரன் எடுத்திருக்கோம், செம்மையாக வேற லெவலு. ஒரு லாஸ்ட் அடிச்சுக்கலாம். 6 ஸ்டேடியம்ட்டே தாண்டி போயிருக்கும் போலையா, அந்தளவுக்கு 6 ஆச்சு. ஸோ மக்களே 31 குஜராத் டைட்டன்ஸ் இது பீட் பண்ணுவாங்களா கூட எனக்கு தெரியாது. இன்னொன்று ஒரு 4. செம்மையாக ப்ளே பண்ணுறாங்க அந்த குஜராத் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். பாருங்களேன், கேட்ச். அடப்பா வீச்சா, இப்போ தான்டா சொன்னேன் செம்மையாக ப்ளே பண்ணுறாங்க. இனிமேல் வேண்டவே வேணாம், அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஆனால் 34 ரன் எடுத்து கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில். இன்னொன்று 30 தான் எய்மு, ஆனால் அது தாண்டியே கொடுத்துட்டாங்க அவங்க. 4. ஓகே, லாஸ்ட்டு இது மக்களே, லாஸ்ட் பால் மக்களே. இதை கண்டிப்பாக நம்ம வின் ஆயிடுவோம் இதில்.
பாருங்க பவுண்ட்ரி தான் போகும் கண்டிப்பாக. 4 சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம எவ்வளோ ரன் எடுத்துருக்கோம்னா 43 ரன் எடுத்திருக்கோம், 2 விக்கெட்டு. பரவாயில்ல, இது குஜராத் டைட்டன்ஸால் இது பண்ண முடியாது. ஆனால் இந்த ஆடை மட்டும் போட்டுறாங்க, மக்களே. என்னன்னு தெரில. இல்லை போ. இன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸ் நல்லா விளாண்டு 6-4 அடிச்சா தான் அவங்களால வின் ஆக முடியும். ஏன்னா 12 பாலில் எப்படா 40 இவங்க அடிக்க முடியும்? அதனால் நான் வேறு லெக்கில் தான் போடுவேன். அந்த மாதிரி ஒரு ஓவர் கூட நீங்கள். ஐயோ மக்களே, என்னது ஃபஸ்ட்டு பால் 4. ஆஹா, நல்லா தான் விளாட்றாங்க. இதான் கொஞ்சம் இதாக தான் இருக்கு. டிஸ்டன்ஸ். ஓ விக்கெட்டா? ஆமாம் விக்கெட்டு. போடு. 10 பால நீ 40 ரன் அடிக்கணும். திருப்பி நான் இதை போடுறேன். அஞ்சு தானா? சரி 9 பால நீ 5 எடுத்துருக்காங்க. கேட்ச் புறா. ஏன்டா நீங்கள் இப்போ பரவாயில்ல. குட். ஃபிஃப்த் பால் மக்களே. இது போட்டு 6. அடப்பாவி டேய். பரவாயில்ல மக்களே, பரவாயில்ல. முடிஞ்சதை பார்த்துக்கிட்டு உங்களால். ஐயோ நோ பால். பாலுங்க. ஃப்ரீ ஹிட். சூப்பர். லாஸ்ட் பால் டேடா ஃப்ரீ ஹிட் கொடுப்பீங்க? போட்டு 6. அடப்பாவி டேய். அடப்பாவி என்னடா இதை ஆடை போட்டு கொள்றாங்கடா. இந்த ஆடை மக்களே. குஜராத் டைட்டன்ஸ் இப்போதைக்கு 20 ரன் எடுத்திருக்காங்க. நீ 6 பாலில் அவங்க நல்லா அடிச்சா ஓகே, இல்லாட்டி செம்மையாக நம்ம வந்து விளாட்லாம். போடு. ஐயோ இது மட்டும் அடிக்கூடாரா சாமி. அப்பா எப்படி பிடிச்சாங்க பார்த்தீங்களா? அந்த ஃபீல்டிங் நல்லா இருக்கும். ஐ திங்க் இனிமேல் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். குஜராத் டைட்டன்ஸோட 6 தான் அடிச்சா கூட ஓகே. ஆனால் இங்கே இப்படியே விளாண்டுருந்தா கண்டிப்பாக தோற்றுருவாங்க. வாய்ப்பு இல்லை. அவங்க வின் ஆக சத்தியம் சொல்கிறேன் 95% வாய்ப்பு இல்லை. ஏன் தெரியுமா? அவ்வளோதான். இதுதான் 3rd, 4th, 5th. இதுக்குள்ளே நீங்கள் 3 6 அடிச்சா கூட வின் ஆக மாட்டீங்க. அப்போ கண்டிப்பாக 100% நம்ம தான் மக்களே வின்னு. யார் தெரியும்? நோபால் கூட ஒரு சொல்ல முடியாது பார்த்தீங்களா? அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. ஒரு ரன் எடுத்த எப்படா நீங்கள் ஜெயிக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. இவங்க 3 6 அடிச்சா கூட வாய்ப்பு. விக்கெட்டா? இல்லை விக்கெட்டில். அவ்வளோதான்டா. நீயும் முடிச்சு விட்டீங்க அவங்கள. ஏன்னா 22 ரன்னுங்க அவங்க. நீயும் அடிக்கவே இல்லை ஒன்று கூட. நோபால்.
நினச்சேன்டா, நினச்சேன். டேய் ஆஹா மக்களே, நோ பால் இது. ஃப்ரீட்டா, சரி. அப்போ கூட அந்த ஃப்ரீட்டில் கூட அவங்க வந்து 6-4 பொழக்கல மக்களே. அவ்வளோதான், லாஸ்ட் பால். இதுக்கு அப்புறம் நீங்கள் ஒன்றும் அடிச்சா கூட ஒன்றுமே வேலைக்கே ஆகுது மக்களே. வின் ஆயிட்டோம் இந்த மேட்ச். அவ்வளோதான் மக்களே, வின் ஆகிட்டோம் நம்ம 17 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில். ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் இதே தான் போட போகிறேன். ஸோ இனிமேல் கிரிக்கெட் வீடியோ வந்து அதிகமாக வரும் நம்ம சேனலில். ஓகே, கிரிக்கெட் வீடியோ வந்து நம்ம சேனலில் அதிகமாக வரும் மக்களே. ஸோ இப்போ வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து குஜராத் டைட்டல்ஸ்க்கும் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கும் இருக்கிற செமிஃபைனல். ஸோ செம்மையாக வந்து அவங்களும் பண்ணாங்க மக்களே. அவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க. ஆனால் அவங்களாம் நம்ம வந்து 6-4 போலணும். ஸோ அவங்களாம் அந்த மாதிரி பண்ண முடியல. ஏன்னா ஃபீல்டிங் நம்மள பவுலிங்லாம் பிடி. ஆனால் அவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. அது அப்ரிஷியேட் பண்ணியே தான் ஆகணும். 26 ரன் பரவாயில்ல. ஆனால் நான் வந்து 2 விக்கெட் எடுத்தோம். அவங்க ஒரே ஒரு விக்கெட்டில் 26 ரன் எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.